أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில், அதிலும் குறிப்பாக பத்ர் யுத்தம் நடக்கின்ற நாளின் தொடக்கத்தில் இறைவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் இறைவனை தொழுதிட இறை இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம் சந்ததிகளையும் உலகத்தார்களையும் நம் முன்னோர்களையும் சுபனத்திலும் நபிமார்கள் நல்லோர்களோடு ஒன்றிணைக்க அருள் புரிவானாக. ஆமீன். பிறை 17 பத்ர் யுத்தம் நடந்த நாள். ஒரு சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகத்திற்கு எதிராக போர் செய்து வெற்றி கனியை சுவைத்த நாளாக பிறை 14ஆம் நாள் இருக்கிறது. அந்த பத்ர் களத்தில் பங்கு பெற்ற சஹாபாக்கள் இந்த தீனின் வளர்ச்சிக்காக தன்னை தியாகம் செய்த விதைகள். அவர்கள் இந்த தீனின் அஸ்திவாரங்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த தீன் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்காது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பத்ர் அன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எதை வாக்குறுதி அளித்தாயோ அதை எங்களுக்கு தந்துவிடு. இந்த சின்னஞ்சிறு கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டார்கள் என்ற ரப்பிடத்திலே கவலையோடு துஆ செய்த விஷயத்தை ஹதீஸுகளில் நாம் பார்க்கும்போது அந்த பத்ரு சஹாபாக்கள் இல்லை என்றால் இந்த தீன் இருக்காது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்பானவர்களே, யுத்த களத்தில் பங்கெடுப்பது என்பது அதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் என்பது வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்படி நபிமார்களை இன்னார் வர வேண்டும் என்று தேர்வு செய்தானோ அதுபோல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள்தான் தோழர்களாக வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தேர்வு செய்தார். அதிலும் குறிப்பாக பத்ர் சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான். அந்த பத்ர் களத்திலும் சிலருக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை வழங்கினார். 313 சஹாபாக்கள் பங்கெடுத்தார்கள் என்றாலும் அதில் 14 சஹாபாக்கள் தன்னுடைய உயிரையே
அர்ப்பணம் செய்தார்கள் இந்த தீனுக்காக, தீனுடைய வளர்ச்சிக்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பொருந்தி கொண்டார். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுத்தார். எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மொழிந்தவர்கள் முஸ்லிம்கள் என்றால், எல்லோர்களும் பத்ரு சஹாபாக்களுக்கு இணையாக ஒரு பொழுதும் ஆகிவிட முடியாது. அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா. ஷஹீதுகளை அவர்கள் கொல்லப்பட்ட பின்பும் மரணமடைந்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணாதீர்கள், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள், உணவளிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்வாங்க, ஷஹீதுகளுடைய உயிர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்ற பச்சை நிற பறவையின் வயிற்றில் வைக்கப்படும். அந்த பறவைகள் சொர்க்கத்தில் தான் விரும்பிய இடமெல்லாம் செல்லும். அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தால் ஆன அந்த கூட்டில் அது தஞ்சமடையும் என்கிற செய்தியை ஹதீஸுகளில் நாம் பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலே அவர்களுக்கு பெரும் அருட்கொடையை வாரி வாரி வழங்கி இருக்கிறார். அன்பானவர்களே, இன்னொரு செய்தி தெரியுமா? தஃப்சீர் குர்துபியில் ஒரு அழகான அற்புதமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷஹீதுகளுக்கு 5 விதமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். எந்த நபிமார்களுக்கும் நான் உட்பட யாருக்கும் கொடுக்கப்படாத 5 சிறப்புகளை ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அந்த 5 சிறப்புகள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களுடைய உயிர்களையும் நான் உட்பட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கைப்பற்றுவார்கள். எல்லா உயிர்களையும், எல்லா நபிமார்களுடைய உயிரையும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கைப்பற்றுவார்கள். ஆனால் ஷஹீதுகளுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு இலகுவாக அந்த உயிரை அல்லாஹ் தஆலா கைப்பற்றியிருப்பார். இது ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். இரண்டாவது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் மரணித்த பின்பு அவர்கள் குளிப்பாட்டப்படுவார்கள். ஒருவர் இறந்து விட்டால் என்ன செய்யப்படும்? குளிப்பாட்டப்படும், நான் உட்பட. ஆனால் ஷஹீதுகள் வெட்டப்பட்ட காயத்தோடு அவர்கள் குளிப்பாட்டப்படாத நிலையில் அப்படியே அடக்கம் செய்யப்படுவார்கள். உலகத்தில் இருக்கின்ற தண்ணீரின் பக்கம் அந்த ஷஹீதுகள் தேவையாக மாட்டார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் மரணமடைந்த பின்பும் தண்ணீரின் பக்கம் தேவையாகிறான், அவனுக்கு குளிப்பாட்டப்படுகிறது. ஆனால் ஷஹீதுகள் உலகத்தின் தண்ணீரின் பக்கம் தேவையாக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் குளிப்பாட்டப்பட மாட்டார்கள். மூன்றாவது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எல்லா நபிமார்களும் மரணமடைந்த பின்பு நான் உட்பட இறந்துட்ட எங்களுக்கு கஃன் அணிவிக்கப்படும், கஃன் ஆடை அணிவிக்கப்படும், எனக்கும் அணிவிக்கப்படும். ஆனால்
ஷஹீதுகளுக்கு கஃன் ஆடை என்பது அணிவிக்கப்படாது. அவர்கள் ஷஹீதாகும் நேரத்தில் எந்த ஆடையோடு இருந்தார்களோ, எந்த துணியை அணிந்திருந்தார்களோ அதுவே அவர்களுக்கு கஃன் ஆடையாக இருக்கும். அவர்களுக்கென்று தனிப்பட்ட கஃன் ஆடை அணிவிக்கப்படாது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, அடுத்து எல்லா நபிமார்களும் மரணமடைந்த போது நான் உட்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செய்தியும் சொல்லும் போதும் தன்னையும் இணைத்து சொல்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மற்ற நபிமார்களுக்கு இல்லாத பலவிதமான அந்தஸ்துகளை, சிறப்புகளை ரப்புல் ஆலமீன் அன்னம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால்தான் என்னவோ நபிகளார் இந்த செய்தியை சொல்லும் போதெல்லாம் எல்லா நபிமார்களுக்கும் நான் உட்பட நபிமார்கள் மரணமடைந்தால் மரணமடைந்து விட்டார்கள் என்றுதான் சொல்லப்படும். ஆனால் ஷஹீதுகளுடைய விஷயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனுடைய வசனத்தையே இறக்கி தந்திருக்கிறான். வலா தகூலு லிமன் யுக்தலு என்று ஒரு வசனம் தொடங்கும். இன்னொரு வசனம் வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு என்று தொடங்கும். ஷஹீதுகள் மரணமடைந்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று ஒரு வசனம் பேசுகிறது. ஷஹீதுகள் மரணமடைந்து விட்டார்கள் என்று மனதால் கூட எண்ணாதீர்கள் என்று இன்னொரு வசனம் பேசுகிறது. என்றால் அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு உயரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஐந்தாவது ஒரு சிறப்பை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எல்லா நபிமார்களுக்கும் நான் உட்பட நாளை மறுமை நாளில் சிபாரிசு செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் தஆலா வழங்குவான். மறுமை நாளில் நபிமார்களுக்கு என்ன உரிமை வழங்கப்படும்? சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் ஷஹீதுகளுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பாக்கியம் வழங்கப்படும், ஒவ்வொரு நாளும் அவர்கள் சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதுகள் பாக்கியவான்கள். பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் உண்டு, யாரும் மறுக்க முடியாது. அந்த இறப்பு எப்பொழுது வரும் தெரியாது, எந்த நிலையில் வரும் தெரியாது. ஈமானோடு இருக்கின்ற போது வருகிறதா, ஈமானை இழக்கின்ற போது வருகிறதா என்பது நாம் அறிய மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமான ஈமானோடும் இறை அச்சத்தோடும் இறை திருப்தியோடும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ரப்பும் அல்லாஹ்வுடைய ரசூலும் திருப்தி கொண்ட நிலையில் நாமெல்லாம் மரணமடைய அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கும் உலகத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் அருள் புரிவானாக. மரணத்தினுடைய முடிவு ரொம்ப முக்கியமானது. ஷஹீதுகளுக்கு அதை மிகச் சிறப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அன்பானவர்களே, லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள் என்றாலும் பத்ர் சஹாபாக்களுக்கென்று தனித்துவமான சிறப்புகள் இருக்கிறது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட வருஷத்தில் நடந்த ஒரு யுத்தம். ஹிஜ்ரி 2ல் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. முதலாக நோன்பு வைத்தார்கள் சஹாபாக்கள். அதற்கு முன்பெல்லாம் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவுடைய நோன்பு தான் கடமையாக இருந்துச்சு. எப்போ ரமலானுடைய நோன்பு கட்டாயமாக ஆக்கப்பட்டதோ, கடமையாக ஆனதோ, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த நோன்பை விரும்பியவங்க வைக்கலாம், அந்த விரும்பாதவங்க விட்டு விடலாம். ஏன்னா அது கட்டாய கடமை இல்லை, ஆனால் வைத்தால் என்னென்ன பலன்கள் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ முதலாக சஹாபாக்கள் நோன்பு வைத்த அந்த மாதத்தில், அந்த வருடத்தில் தான் பத்ர் யுத்தம் நடக்குது. அதில் ஒவ்வொரு சஹாபாக்களும் நோன்பு வைத்த நிலையிலேயே பங்கெடுத்தார்கள்.
நம்மவர்களில் சிலர்கள் நோன்பு வைத்தால் தலை சுத்துது, ஒரு மாதிரி வருது, மயக்க வருது, என்னால் நோன்பு வச்சுட்டு அந்த வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி புலம்புவதை நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் எதிரியோடு போர்க்களத்தில் நின்று போர் செய்தார்கள். தன்னுடைய உயிர் போகும் மறைக்கும் அந்த யுத்தத்தில் அவர்கள் பங்கெடுத்தார்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்போதான் இந்த சஹாபாக்களுடைய வலிமையும் உயர்வும் அந்தஸ்தும் நமக்கு விளங்கும். அந்த சஹாபாக்கள்ல 313 சஹாபாக்கள்ல 14 பேர் ஷஹீதாக ஆனாங்க. அதுல ஒரு சஹாபி உமேர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சின்ன வயசு, 16 வயசு, பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பருவம். அந்த சஹாபிக்கு யுத்தம் செல்வதற்கு கடமை இல்லை. பத்ர் யுத்தத்தில் பங்கு பெறக்கூடிய சஹாபாக்களை, அந்த வீரர்களை, அந்த அணிவகுப்பை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். 16 வயது நிரம்பிய உமேர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பெருவிரலை ஊன்றிய நிலையில் தன்னை உயர்வாக காட்டிக்கொண்டு அங்கே நிற்கிறார்கள். தன்னை பெரிய ஆளாக, உயரமுள்ளவனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எங்க சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். எங்கே தன்னை பார்த்து உனக்கு கடமை இல்லை, ஒதுங்கிவிடு என்று சொல்வார்களோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக ஒளிந்து மறைந்து அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நிற்பது யார்? 16 வயது நிரம்பிய உமேர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபியினுடைய சகோதரர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய சகோதரன்கிட்ட சொல்றாங்க, ஏன் இப்படி நிற்கிற? பெருவிரலை ஊன்றிய நிலையில் உயரமாக உன்னை காட்டிக்கொண்டும் ஒளிந்தும் மறைந்தும் நீ நிற்கிறாயே, ஏன் அப்படி நிற்கிறன்னு கேட்டாங்க. இல்லை, பத்ர் யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளணும் ஆசையாக இருக்கு, எதிரியோடு போர் செய்யணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வயதை காரணமாக காட்டி என்னை ஒதுக்கி விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி தன்னுடைய சகோதரர்கிட்ட சொன்னார். அன்பானவர்களே, அவர்கள் பயந்தது போலவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்தாங்க. சொன்னாங்க, உமேர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட, உங்களுக்கு யுத்தம் என்பது கடமை இல்லை, நீங்கள் சின்ன வயசு, நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, உமேர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை, யுத்த களத்தில் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வேகம், சொர்க்கத்தில் என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறது என்று நபிகளார் சொல்ல கேட்டார்களோ அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் கண்ணீரால் வெளிப்பட்டது. அழுதார்கள், ரப்புடைய தூதரிடத்திலே மன்றாடினார்கள். இறுதியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பது வரலாறு. அன்பானவர்கள், இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சஹாபி அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த யுத்த களத்தில் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து ஷஹீதுடைய பாக்கியத்தை பெற்றார்கள் என்கிற போது அந்த பத்ரு களத்தில் அந்த சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த தீனுக்காக, தீனுடைய வளர்ச்சிக்காக, ஈமானை தானும் பாதுகாத்து மக்களுக்கும் இந்த தீனை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு சஹாபாக்கள் எதையும் அர்ப்பணிப்பதற்கு துணிந்தார்கள். நாம தீனுக்காக வேண்டி நாம் என்ன செய்யறோம்? இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது என்பதை நாமளும் சிந்திக்கணும். அன்பானவர்களே, சிறு வயதில் இருக்கக்கூடிய இந்த சஹாபியிலிருந்து பெரும் வயதில் இருப்பவர்கள் உட்பட எல்லோர்களுமே யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டார்கள். ஓடி ஒளியல.
எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கொள்ளலை. அன்பானவர்களே, வரலாற்றில் ஒரு செய்தி, ஹைசமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவருக்கு ஒரு மகன் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ஹைசமா. இப்போ தந்தை ஹைசமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, நான் பத்ர் யுத்தத்துக்கு போறேன், நீ உன்னுடைய மனைவி மக்களோடு நீ வீட்டில் இருன்னு சொல்றாங்க. மகன் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் தான் யுத்தத்துக்கு போவேன். இது சாதாரணமான விஷயம் அல்ல, சொர்க்கத்தை பரிசாக பெறக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். இதை நான் யாருக்காக வேண்டி விட்டு தர மாட்டேன். பேசுறது யார்கிட்ட? தந்தையிடத்திலே மகன் பேசுகிறார். நான் எந்த சூழலிலும் இதை நான் விட்டுத்தர மாட்டேன் அப்படின்னு மகன் சொல்ல, தந்தை நான் செல்வேன் என்று அவர் சொல்ல, இறுதியாக இருவருடைய பெயர்களும் எழுதப்பட்டு சீட்டு குலுக்கி பார்க்கின்ற போது மகனுடைய பெயர் தான் அங்கே வந்தது. சஅத் இப்னு ஹைசமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். தன்னுடைய உயிர் போகும் வரைக்கும் எதிரியோடு சண்டையிட்டார்கள், ஷஹீதுடைய பாக்கியத்தை அடைந்தார்கள் என்பது வரலாறு. ஒவ்வொரு சஹாபாக்களும் இப்படி ஆசைப்பட்டார்கள். தந்தைக்கு அந்த வாய்ப்பு பத்ரில் கிடைக்கவில்லை என்றாலும் உஹது யுத்த களத்தில் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய அருளால் ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உஹது யுத்த களத்தில் ஷஹீதானார்கள் என்பதும் வரலாறு. எதிரியோடு இறுதி வரை போராடக்கூடிய அந்த குணம் உத்தம சஹாபாக்களிடத்தில் நிரம்ப இருந்துச்சு. அன்பானவர்களே, முன்பு நான் சொன்னேன், 313 சஹாபாக்கள் பங்கெடுத்தார்கள். 14 சஹாபாக்கள் ஷஹீதுடைய பாக்கியத்தை பத்ர் களத்திலே பெற்றார்கள். அதில் முதலாக ஷஹீதான சஹாபி யார் தெரியுமா? மிஹ்ஜாய் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, கருப்பு நிற அடிமை. மனிதன் இந்த உலகத்தில் வெள்ளையாக இருந்தால் கருப்பர்களை இழிவாக பார்க்கிறான். ஆனால் இஸ்லாம் இருக்கிறதே, அவன் கருப்பா இருக்கிறானா, வெள்ளையா இருக்கிறானா, அரபி இல்லாதவனா, உயர்ந்தவனா, சமூகத்தில் தாழ்ந்தவனா, ஏழையா, பணக்காரனா, அதையெல்லாம் பார்க்கிறதில்லை. அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கிறான். என்ன நியத் இருக்கிறது, அவனுடைய இரையச்சம் எப்படி இருக்கிறது, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துதான் அல்லாஹு தஆலா மனிதனை நிறுத்து பார்க்கிறார். இந்த பத்ர் களத்தில் பங்கு கொண்டு முதலாக ஷஹீதான சஹாபி மிஹ்ஜாய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் ஒரு கருப்பர். கண்ணியத்திற்குரியவர்களை, யமன் நாட்டை சார்ந்த அந்த சஹாபி அந்த சந்தையிலே விற்கப்பட்டு அந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விலைக்கு வாங்கி உரிமையிட்டார்கள் என்பது வரலாறு. எந்த சஹாபி தான் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதுடைய பாக்கியத்தை பெற்றார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்தில் 4 கருப்பர்கள் சொர்க்கத்தின் தலைவராக பதவியை பெறுவார்கள். அதில் ஒருவர் எத்தியோப்பியா நாட்டில் ஆண்ட மன்னர் நஜ்ஜாஷி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இரண்டாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூன்றாவது சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான்காவது இந்த பத்ர் யுத்தத்தில் முதலாக ஷஹீதுடைய பாக்கியத்தை பெற்றார்களே மிஹ்ஜாய் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்பானவர்களே, இந்த மிஹ்ஜாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதான போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தில் முதலாக சொர்க்கத்தின் வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய சஹாபி இந்த மிஹ்ஜாய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ஷஹீது தான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சொர்க்கத்தில் முதலாக ஒருவருடைய பெயரை சொல்லி அழைக்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அது பதில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியத்தை கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த பத்ர் சஹாபாக்கள் ஷஹீதானாலும் வெற்றியை பெற்றார்கள், ஹயாத்தாக இருந்தவர்களும் வெற்றியை அடைந்தார்கள். அவர்கள்தான் இந்த முழு உம்மத்திற்கான அஸ்திவாரமாக, ஆணி வேராக, விதையாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டியும் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி நாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, உறவுகளுக்காக, தன்னுடைய இம்மை மறுமையினுடைய ஹலாலான ஹாஜத்துகளுக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக துஆ செய்கிறோமோ, அதுபோல பத்ர் சஹாபாக்களுக்காக வேண்டியும், எல்லா சஹாபாக்களுக்காக வேண்டியும், எல்லா நபிமார்களுக்காக வேண்டியும் நம்ம என்ன செய்யணும்? அவசியம் துஆ செய்யணும். ஏன்னா 1000 நபர்களை எதிர்த்து 313 சஹாபாக்கள் போர் தொடுத்தார்கள், வெற்றி கண்டார்கள் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. எதிரிகள் 1000 நபர்கள், அவர்களிடத்தில் தேவையான ஆயுத பலம் இருந்தது, வாகன வசதிகள் இருந்தது. ஆனால் 313 மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்களுக்கு போதிய வாகன வசதியும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் இருந்தது என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஈமானிய பலம் இருந்தது. ஈமானிய பலம் இருந்தது, அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிரிகளை எதிர்த்து இந்த சஹாபாக்கள் யுத்தம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஏராளமான வானவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்தான். வானவர்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்தார். அன்பானவர்களே, அந்த சஹாபாக்கள் ஈமான் ரொம்ப உறுதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பத்ர் களத்தில் கலந்து கொள்வது விஷயமாக சஹாபாக்கள்கிட்ட பேசினாங்க. அதில் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக மக்கள் மூசா நபியிடத்தில் சொன்னதை போல நாங்கள் ஒரு பொழுதும் உங்களிடத்தில் சொல்ல மாட்டோம். மூசா நபியையும் அந்த சமூகத்தையும் எதிர்த்து வந்த கொடுங்கோலன் ஃபிரௌனை எதிர்த்து சண்டையிடக்கூடிய தருணம் வந்தபோது மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் என்ன செய்யுங்க, சண்டை போடுங்கன்னு. நாங்கள் சண்டைக்கு வர மாட்டோம், நீங்களும் உங்களை ரப்பும் போய் சண்டை போடுங்கன்னாங்க. அது மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். நபியே நாயகமே, நீங்கள் கடலில் விழச் சொன்னாலும் நாங்கள் விழுவோம், உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் முன்னாலும் பின்னாலும் என்று நாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்றார்கள் சஹாபா பெருமக்கள். அந்த யுத்தக்களத்தில் எந்த ஒருவரும் புறமுதுகிட்டு ஓடியதாக எந்த செய்தியுமே இல்லை. எல்லோர்களும் ஈமானிய பலத்தோடு, இறைவனுடைய உதவியோடு அவர்கள் போர் செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கரத்தில் வெற்றியை கொடுத்தார். அந்த சஹாபாக்களை நாம் நினைத்து நினைத்து துஆ செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் தான் நமக்கு முன் மாதிரி. 313 சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கணும், அதை நாம் தெரிஞ்சுக்கிறணும், அதற்காக ஆசைப்படணும். அன்பானவர்களே, உமேர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி நான் சொன்னேன், 16 வயசு அப்படின்னு சொல்லி. அவர்களெல்லாம் இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அடுத்து இஸ்லாத்தை ஏற்ற பாக்கியம் பெற்றவர்கள் அந்த சஹாபாக்கள். நாமளும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை சொல்கிறோம். அதில் உயிரோட்டம் இருக்குதா? உணர்ச்சிகள் இருக்கிறதா? அந்த சொல்லின் வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அன்பானவர்களை நாம் யோசித்து பார்க்கணும். அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வதோடு அவர்களை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிற முழு முயற்சி இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஹிதாயத்திற்காக வேண்டி துஆ செய்யணும். ஈமான் பலன் அடைவதற்கு, பலம் பெறுவதற்கு துஆ செய்யணும். இறையச்சம் உள்ளத்தில் அதிகமாகுவதற்கு மட்டுமல்ல, அது நிலைத்திருப்பதற்கு நாம் துஆ செய்யணும். உள்ளச்சத்தோடும் பரிபூர்ண ஈமானோடும் நாமும் நம் சந்ததியும் உலக முஃமின்கள் வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யணும். அன்பானவர்களே, துன்யாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியை பெறுவதற்கு ரப்பிடத்தில் நாம் துஆ செய்யணும். புனிதமான ரமலானுடைய 2வது 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும்.
கடைசி 3ஆம் 10 நாட்கள் நரக விடுதலையை ரப்பிடத்தில் நாம் கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு நல்லவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை வழங்கினானோ நம்மவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமான வாழ்க்கையை தந்து நல்லடியார்களோடு நாம் ஒன்றிணைய எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்களுக்கும் நம் முன்னோர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.